ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைலோடைய டாப் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி டச் பண்ணால் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய, அதாவது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இல்லை செட் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே இருந்துகிட்டே லான்ச் பண்ணிக்கலாம். ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு ஈஸியாக மொபைலில் டாப் ஸ்க்ரீன் டச் பண்ணி லான்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக். இதை மாதிரி நாம யூஸ் பண்ணிடுற ஆண்ட்ராய்ட் மொபைல் எப்படி நம்ம செட் பண்ணுறது? இதுக்கு கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சைட்ல உள்ள போங்க. மேலே சர்ச் பாக்ஸில் டச் டாப் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்ல போய் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிருங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் செஞ்சு ஒரு சில பெர்மிஷன்ஸ் மட்டும் கேட்க கொடுத்துருங்க. மறக்காம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பட்டனை ஆன் பண்ணி விடுங்க. கீழே செலக்ட் எனேபிள்ட் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு உள்ள போனீங்கன்னா உங்க மொபைல்ல இன்ஸ்டால் ஆகிருக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸும் இருக்கும். எந்தெந்த அப்ளிகேஷனை நீங்க அந்த மாதிரி மேலே டச் பண்ணா டிஸ்பிளேல வரணுமோ அந்தந்த அப்ளிகேஷனை கரெக்டா டச் பண்ணி செலக்ட் பண்ணி விடுங்க. ஸோ நீங்க செலக்ட் பண்ணி விட அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் மேலே வரும். ஒருவேளை வேற அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு மறுபடியும் செலக்ட் பண்ணி விடணும் அப்படின்னா இதே அப்ளிகேஷன்ல இதே ஆப்ஷனுக்கு உள்ளால வந்து தேவையான அப்ளிகேஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல மேல இந்த மாதிரி டச் பண்ணீங்கன்னா நீங்க அங்க செலக்ட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வரும். இங்க இருந்து நீங்க லான்ச் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.